இந்திய தேசத்தை காப்போம், அரசியல் சட்டத்தை காப்போம் என்கிற மாபெரும் மாநாட்டுடைய தலைவர், தமிழக காங்கிரஸ் தலைவர் அருமை நண்பர் செல்லும் பெருந்தகை அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் அவர்களே, விஜய் சிங்லா அவர்களே, முன்னாள் தலைவர்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, அழகிரி அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, காங்கிரஸ் கட்சியின் கோடான கோடி அருமை தோழர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, வணக்கம். இந்த நாள் தமிழக காங்கிரஸ் வரலாற்றில் மீண்டும் ஒரு புதுமையை, புரட்சியை ஏற்படுத்தினார் என்று நாளைய வரலாறு சொல்லும். பெருந்தலைவர் காமராஜருடைய அன்பால், அவருடைய ஆதரவால், அவரால் உருவாக்கப்பட்ட இந்த மண்ணிலே காங்கிரஸ் கட்சியின் இந்தியாவை காப்போம் என்ற மாநாட்டை நண்பர் செல்லும் பெருந்தவர்கள் நடத்துவதற்காக அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன், வணக்கம் சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். இந்த மண் தலைவர் காமராஜர் கொடுத்த மண், இந்த மண் காங்கிரஸ் மண். இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்து வரலாறு படைத்த இந்த மண்ணிலே பேசுகிறோம், இயங்குகிறோம். இந்தியாவை காப்போம், சுதந்திரத்தை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம், மதச்சார்பை காப்போம், இந்திய அரசியல் சட்டத்தை காப்போம் என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தமிழகத்திலே நடக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா இது. இந்த விழாவின் மூலம் இந்திய தேசிய காங்கிரசின் வலிமையை தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய தலைவர்களுக்கு, டெல்லிக்கு இங்கே உறக்க சொல்கிறோம். தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் என்பது அசைக்க முடியாத சக்தி, தவிர்க்க முடியாத சக்தி. காங்கிரஸ் எங்கிருக்கிறதோ அங்கு வெற்றி வரும் என்று சொல்கிற இந்த முழக்கம் தான் இன்றைக்கு முக்கியமான முழக்கம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவை சுரண்டி சீரழித்த பிரதமர் மோடி அரசாங்கத்துக்கு சவால் விடும் வண்ணம் இந்தியா முழுவதும் இந்த இயக்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இருக்கிற வரை சுதந்திரம் இருக்கும், காங்கிரஸ் இருக்கிற வரை இந்திய அரசியல் சட்டம் காப்பாற்றப்படும். என்ன விலை கொடுத்தாலும் இந்த நாட்டிலே காந்தியத்தின் பேராலே, காங்கிரசின் பேராலே நாங்கள் உறுதியாக இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்று உறுதியாக முழங்குகிற இந்த தேசம் தலைவர் ராகுல் காந்தி பின்னாலே இருக்கிறது, தலைவர் காங்கிரஸ் பின்னாலே இருக்கிறது. இந்தியாவிலே காங்கிரஸ் வாழ்ந்தால் இந்தியா வாழும், காங்கிரஸ் இருந்தால் இந்தியா வீழ்ந்து விட்டது பிஜேபி ஆட்சியிலே. இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் எல்லாம் கங்கணம் கட்டி ஒற்றுமையாக இருந்து அகில இந்திய தலைவரோடு, தலைவர் ராகுல் காந்தி தலைமையோடு இணைந்து போராடுவோம், பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம். தலைவர் காமராஜர் புகழ் பாடுவோம், தலைவர் காமராஜருடைய வழியை நிரப்போம். இந்தியா வெல்க, காங்கிரஸ் வெல்க, இந்திய சுதந்திரம் ஜனநாயகம் காப்ப உழைப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். இந்தியா வெல்லட்டும், ஜனநாயகம் காக்கப்படட்டும். இந்தியாவுடைய ஆளுமையை சுட்டிக்காட்டுகிற மதச்சார்பு வெல்லட்டும். இந்த சுதந்திரத்திற்காக ஜனநாயக போராடுகிற காங்கிரஸ் தலைமை வெல்லட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, ஜெய் ஹிந்த்.